Now, we are going to see the topic about data integrity and integrity constraints. டேட்டா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா டேட்டாவோட ஒரிஜினாலிட்டி இந்த டேட்டாபேசஸ். ஸோ த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா இன்டெகிரிட்டி எக்ஸிஸ்ட் இன் த டிபிஎம்எஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்டிட்டி இன்டெகிரிட்டி. ஸோ என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்டைன்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் த டூப்ளிகேட் ரோஸ் இன் த டேபிள். நெக்ஸ்ட் ஒன் domain integrity. ஸோ domain integrity constraint எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா enforces the valid entries for given column by type format or range of values. ஸோ ஒரு பர்டிகுலர் டைப் ஃபார்மேட்டையோ இல்லை ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸையோ பொறுத்து கரெக்டான என்ட்ரிஸ் ஆர் வேலிடான என்ட்ரிஸ் டேபிளில் என்ட்ரி ஆயிருக்கா அப்படிங்கிறத என்ஃபோர்ஸஸ் பண்ண யூஸ் பண்ணுறது தான் domain integrity constraint. Then third one referential integrity. So referential integrity constraint அப்படினாவே we should remember about the foreign key. So foreign key concept யூஸ் பண்ணி ரெண்டு டேபிளுக்கு இடையில parent child relationship கிரியேட் பண்ண யூஸ் பண்றது தான் இந்த referential integrity constraints. ஸோ அது அந்த கான்செப்ட் எதுக்காக மெயினாக போகிறோம் அப்படின்னா rows cannot be deleted which are used by other records. ஸோ ஒரு டேபிளில் இருக்க நாலேஜ் இல்லாமல் இன்னொரு டேபிளில் நம்ம டேட்டாவை என்ன பண்ண முடியாதுன்னா delete பண்ண முடியாது. Then last one user defined integrity constraints enforces some specific business rules that do not fall into entity, domain or referential integrity. So in the above three categories சொன்னேன் இல்லையா entity, domain, referential integrity. So இது மூணுலையும் இல்லாத some specific business rules oriented applications implement பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் user defined integrity. Then let's see the different types of integrity constraints. என்னென்ன டைப்ல வந்து நம்ம integrity constraints implement பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So first one constraints are policies used to maintain accuracy and integrity of data in the database. So databaseல இருக்க டேட்டாவோட அக்யூரசியும் இன்டெகிரிட்டியும் மெயின்டைன் பண்ண யூஸ் பண்ற பாலிசிஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா integrity constraints அப்படின்னு சொல்லுவோம். Constraints can be enforced using any one of the following. One is column level constraint, another one is table level constraint. ஸோ நம்ம இந்த integrity constraint ரெண்டு லெவலில் ஆட் பண்ணலாம் டேபிளில். That is column level, another one is table level. First one column level constraint. If constraints are given for each column in a table, it is called column level constraint. அதாவது டேட்டாபேஸில் டேபிளை கிரியேட் பண்ணும் பொழுது அந்தந்த காலம்க்கு பக்கத்துலேயே அதனோட கன்ஸ்ட்ரெயின்ட் டெஃபினேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். இஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் டிஃபைன்டு at the end of the table definition, then it is called a table level constraint. ஸோ நம்ம create table command யூஸ் பண்ணி டேபிளை கிரியேட் பண்ணும் பொழுது எல்லா காலம்ஸும் டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேபிளோட எண்ட் ஆஃப் த டெஃபினேஷன்ஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டேபிள் லெவல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைண்ட். So these are the different types of constraints. So referential integrity constraint, entity integrity constraints. In this we have two subdivisions, unique constraint, second one is primary key constraint, third one is domain integrity constraint. இதில் நமக்கு ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் நாட் நல் கன்ஸ்ட்ரைண்ட், அனதர் ஒன் இஸ் செக் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைண்ட்ஸ். Referential integrity constraint is used to establish a parent-child relationship between two tables having a common column. ஸோ நம்ம ப்ரைமரி கீ டெஃபினேஷன்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ, அதே சேம் டெஃபினேஷன்ஸ் தான் ஹியர் ஆல்சோ இட் வில் கம். ஸோ ரெண்டு டேபிளுக்கு இடையில காமனாக இருக்க காலமை யூஸ் பண்ணி பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ். டு இம்ப்ளிமெண்ட் திஸ் கன்ஸ்ட்ரைண்ட், the column defined as primary key in one table X must be defined as a foreign key in another table Y. ஸோ இந்த ரெண்டு டேபிள் சொன்னோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் பேரண்ட் டேபிள், செகண்ட் டேபிள் சைல்டு டேபிள். ஸோ எக்ஸுங்கிறது பேரண்ட் டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒய்ங்கிறது சைல்டு டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸில் அந்த காமன் காலம் பிரைமரி கீயாகவும் ஒயில் அந்த காலம் ஃபாரின் கீயாகவும் டிஃபைன் பண்ணிக்கலாம். The X table is called as a parent table and Y table is called as a child table.
ஸோ ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ரூல்ஸ் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் வி கேன் கெட் அப்படிங்கிறத லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரோஸ் cannot be inserted or updated if the corresponding value of a foreign key does not exist in the parent table. அதாவது ஃபாரின் கீழ இருக்க அதே வேல்யூ பேரண்ட் டேபிளில் இல்லை அப்படின்னா நம்மளால ரோஸை இன்சர்ட் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ முடியாது. Then second one, rows cannot be deleted from the parent table if the primary key value is referenced by a foreign key. அதாவது parent table இருக்க ஒரு primary key வேல்யூவை foreign key யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா parent table இருந்து ரோவை என்ன பண்ண முடியாது அப்படின்னா delete பண்ண முடியாது. Then third one, foreign key must reference a primary key or unique columns in the parent table. ஸோ foreign key அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக பிரைமரி கீயவோ இல்லை யூனிக் கீயவோ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஃபாரின் கீ கேன் ரெஃபரன்ஸ் ஒன்லி அ டேபிள். ஸோ ஃபாரின் கீங்கிறது டேபிளுக்கு மட்டும்தான் ரெஃபரன்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். The data type of a foreign key must match with that of the referenced columns in the parent table. ஸோ ஃபாரின் கீயோட டேட்டா டைப்பும் பேரண்ட் டேபிளில் ரெஃபரன்ஸ் செய்யப்பட்ட அந்த காலமோட டேட்டா டைப்பும் கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கணும். Then coming to second category, entity integrity constraints. So entity integrity constraints எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it is used to enforce the consistency in the databases. அதாவது டேட்டாபேஸில் போதுமான ஸ்பேசஸை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் entity integrity constraints. The following are the two types of entity integrity constraints. So ரெண்டு entity integrity constraint இருக்கு. One is unique constraint, second one is a primary key constraint. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ யூனிக் கீ இஸ் அ கன்ஸ்ட்ரைண்ட் அண்ட் இட் இஸ் த காலம் ஆர் செட் ஆஃப் காலம் தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபையிங் அ பர்டிகுலர் ரோ இன் அ டேபிள். அதாவது யூனிக் கீங்கிறது இட் இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைண்ட். இது சிங்கிள் காலம்க்கோ இல்லை செட் ஆஃப் காலம்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா டு ஐடென்டிஃபை த பர்டிகுலர் ரோ ஆஸ் யூனிக் இன் த டேபிள். ஸோ இதனோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் அலவுஸ் நல் வேல்யூஸ் இன் த கீ காலம். நம்ம எந்த காலம்க்கு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் நல் வேல்யூஸை அலோவ் பண்ணும், பட் டூப்ளிகேட் வேல்யூஸை அவாய்ட் பண்ணும். இஃப் திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் அசைன்டு டு மோர் தென் ஒன் காலம் தென் இட் இஸ் கால்டு காம்போசிட் யூனிக் கீ. ஸோ நம்ம மோர் தென் ஒன் காலம்க்கு யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் காம்போசிட் யூனிக் கீ. The maximum number of columns in a composite unique key is 16 columns. அதாவது ஒரு டேபிளில் நம்ம 16 காலம் வரைக்கும் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். Then coming to a primary key constraint. So primary key is also a one kind of entity integrity constraint and it is a column or a set of column that is used for identifying a particular row in a table. So டேபிளில் இருக்க ஒரு particular rows-ஐ டூப்ளிகேட் வேல்யூ வராமல் நல் வேல்யூ வராமல் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி கீ. ஸோ ப்ரைமரி கீயோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் டஸ் நாட் அலவுஸ் நல் வேல்யூஸ் அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் இந்த கீ காலம். நம்ம எந்த காலம்க்கு இந்த இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைண்ட் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காலமில் டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் நல் வேல்யூஸை எதை அலோவ் பண்ணாது. If this constraint is assigned to more than one column, then it is called composite primary key. நம்ம டேபிளில் மோர் தென் ஒன் காலம்க்கு இந்த பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேம் லைக் தட் அப் டு 16 காலம் we can use the primary key in the table. Then third one, domain integrity constraint. So domain integrity constraints are used to verify whether the data entered is in proper form and range. அதாவது நம்ம டேபிளில் என்ட்ரு பண்ணியிருக்க டேட்டாவோ இல்லை என்ட்ரு பண்ண போகிற டேட்டாவோ கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா, கரெக்டான ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண யூஸ் பண்ணுறது தான் domain integrity constraint. The following are the two types of domain integrity constraint. So one is not null constraint, second one is check constraint. So இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. One is not null constraint, another one is a check constraint. So first one not null. So அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு, நல்லா இருக்கக்கூடாது, null வேல்யூவாக இருக்கக்கூடாது. So not null constraint is used to make the users to enter the values to the fields compulsory. இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும் பொழுது ஒரு காலம்க்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயம் டேபிளுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். If a value is not entered, MySQL will not validate the record.
ஸோ நாம நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணியிருக்க காலம்க்கு வேல்யூ குடுக்காம விட்டோம்னா, அது ரெக்கார்ட வேலிடேட் பண்ணாது. அதாவது உங்களால வேல்யூ இன்சர்ட் பண்ணவே முடியாது. Then check constraint. So check constraint is used to enforce an integrity rule based on logical or boolean expressions. ஸோ ஒரு லாஜிக்கல் ஆர் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு இன்டெகிரிட்டி ரூலை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செக் கன்ஸ்ட்ரைண்ட். இது மெயினாக எப்போ வயலேட் ஆகும் அப்படின்னா டியூரிங் த டேபிள் கிரியேஷன் ஆஸ் வெல் அஸ் டியூரிங் த இன்சர்ஷன் into the table. So the following are some operators used in check constraint. So check constraintல யூஸ் பண்ற operators என்னன்னு பார்த்தோம்னா in, not in, between, like. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். செக் காலம் நேம் இன் செட் ஆஃப் பர்மிட்டட் வேல்யூஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செக் ஜெண்டர் இன் மேல் ஆர் ஃபீமேல். அதாவது டேபிள் கிரியேட் பண்ணும் பொழுது ஜெண்டருங்கிற காலம்க்கு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். செட் ஆஃப் பர்மிட்டட் வேல்யூ மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ நம்ம டேபிளுக்கு அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணும் பொழுது இந்த 2 பர்மிட்டட் வேல்யூஸில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இன் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும், அதுதான் இன். ஸோ அப்போ நம்ம இந்த ஜெண்டருங்கிற காலம்க்கு மேலுங்கிற இன்புட்டோ இல்லைன்னா ஃபீமேலுங்கிற இன்புட்டோ தான் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன் நாட் இன். ஸோ இட் இஸ் ஆப்போசிட் டு இன். இன்னுன்னா அதில் இருக்க வேல்யூஸ் மட்டும், நாட் இன்னுன்னா அதில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸில் இல்லாத வேல்யூஸை மட்டும்தான் we can able to insert. Let's see an syntax and example. Check column name not in set of values not permitted. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செக் நேம் நாட் இன் ராமு, பாபு அண்ட் குமார். அதாவது நேம்ங்கிற காலம்க்கு நாட் இன் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணியிருக்கோம். ராமு, பாபு, குமார். அதாவது இந்த டேபிளில் நேம்ங்கிற காலம்க்கு நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணும் பொழுது இந்த 3 வேல்யூ மட்டும் கொடுக்க முடியாது. இந்த 3 வேல்யூ இல்லாமல் வேற எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். தட் இஸ் நாட் இன். தேர்ட் ஒன் பிட்வீன். ஸோ பிட்வீன் அப்படின்னா நம்ம இப்போ ரேஞ்சஸ் சொல்லுவோம் இல்லையா, மார்க் ரேஞ்சஸ் ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா இதுல இருந்து இதுக்குள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அந்த ரேஞ்சஸில் தான் நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணால் ஆஸ் வெல் அஸ் அண்ட் அப்படிங்கிறது கூடவே வந்துடும். செக் column name between value 1 and value 2. Example, check roll number between 100 and 1000. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டேபிளில் வந்து ரோல் நம்பருங்கிற காலம்க்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணும்பொழுது அது 100லேருந்து 1000க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பெர்மிட் பண்ணும். தென் லாஸ்ட் ஒன் லைக். ஸோ லைக் அப்படின்னா இதே மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த லைக் அப்படிங்கிறது. ஸோ இது மெயினாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டர்ன் மேட்சிங். This is used to perform pattern matching. There are 2 types of patterns. First one is percentage, another one is underscore. So percentage எதை மீன் பண்ணுது அப்படின்னா it is used to represent any number of spaces or characters. அதாவது percentage அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்க வேல்யூ பொறுத்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பேசஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கேரக்டர்ஸாக இருக்கலாம். அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட் ஒன்லி ஒன் ஸ்பேஸ் ஆர் ஒன் கேரக்டர். ஸோ ஒரு ஸ்பேஸையோ இல்லை ஒரே ஒரு கேரக்டரையோ தான் மென்ஷன் பண்ணும். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். ஸோ செக் காலம் நேம் லைக் 5% அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ டேட்டா வேல்யூ மஸ்ட் ஸ்டார்ட் வித் 5. அதுக்கப்புறம் எவ்வளோ கேரக்டர்ஸாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம டேபிளில் இந்த செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வேல்யூ 5ன்னு தான் ஸ்டார்ட் ஆகணும். பர்சன்டேஜ் வந்து அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர்ஸாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ ஸ்பேசஸாக வேணாலும் இருக்கலாம். செகண்ட் செக் காலம் நேம் லைக் ஆர் அண்டர்ஸ்கோர் ஜே அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். ஸோ இதை எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரியலாம் அப்படின்னா நம்ம டேபிளில் ஒரு வேல்யூவை பேட்டர்ன் மேட்ச் பண்ணி எடுக்கிறப்போ ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக ஆராக இருக்கணும், செகண்ட் லெட்டர் எது வேணாலும் இருக்கலாம், தேர்ட் லெட்டர் கண்டிப்பாக ஜேவாக இருக்கணும், ஃபோர்த் லெட்டர் ஃபிஃப்த் லெட்டர் கண்டிப்பாக எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணி வர ரிசல்ட்டை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். இதனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5 தான். பிகாஸ் ஆறுங்கிறது ஒரு லெட்டர், அதுக்கடுத்து ஒரு அண்டர்ஸ்கோர். ஸோ அது இட் வில் இண்டிகேட் ஒன் லெட்டர். ஸோ 2 ஜே 3 அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 அண்டர்ஸ்கோர் இருக்குது. ஸோ டோட்டலாக இதனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்து மேட்ச் பண்ணுற ரிசல்ட்டை மட்டும்தான் இது ரிட்டர்ன் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.